ஹாய் நண்பர்களே, இப்போ மணி என்ன ஆகுதுன்னா விடிகாலம் அதான் நேற்று டியூட்டிக்கு போயிட்டு நேற்று மதியம் 1:30 மணிக்கு போயிட்டு இன்றைக்கி விடிகாலம் 3:30 மணிக்கு நான் வந்திருக்கேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னு தூங்கிட்டேன் காரில். ஓகேங்களா. டிரைவர் அண்ணன் டொக் டொக்குன்னு தட்டினார். யாருன்னு பார்த்தா அப்புறம் டிரைவர் அண்ணன். அப்புறம் அவர் டோர் திறந்துட்டு ஒரு 10 நிமிஷம் தூங்கியிருப்பேன் பின்னாடி சீட்டில். அப்புறம் ஃபோன் திடீர்னு தட்டினோடனே இறங்கி அவர்கிட்ட காரை மாற்றி விட்டு ஒரு டீயை சாப்பிட்டு அப்புறம் ரேபிட் ஆன் பண்ணேன். அப்படியே சிஎம்சிலேருந்து புது பஸ் ஸ்டாண்டு வரலாம் அடிக்கலை. அப்புறம் விருதுமட்டில் ஒரு பிக்கப் வந்துச்சு. அது பிக்கப் எடுத்துன்னு புது பஸ் ஸ்டாண்டு ட்ராப்பு ஒரு 40 ரூபா வந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு எதுவும் அடிக்கலை. ஓகேங்களா. ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணினே இருந்தேன். ஓகேங்களா. அதான் அந்த ஃபோட்டோலாம் போட்டிருக்கோம் பாருங்கள். அதுக்கப்புறம் நேராக காட்பாடி போயிடலாம் அப்படின்ட்டு காட்பாடியில் போய் ஒரு பால் குடிச்சிட்டு, எப்போவுமே அங்கே இப்போ காட்பாடியில் ஒரு பால் குடிப்பேன். ஓகேங்களா. அங்கே ஒரு டீ கடையில் ஒரு பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நேராக காட்பாடியில் நின்று அப்புறம் ஒரு கேலக்ஸி தேட்டர் பிக்கப் பண்ணி பக்கத்து ஸ்டாப்பிங் ட்ராப்பு. ஓகேங்களா. அவர் ஃபஸ்ட் டைம் ரேபிடோவில் புக் பண்ணுறாரு. அவருக்கு ரேபிடோவில் ஃபஸ்ட் டைம் புக் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ போலது. எனக்கு ஒரு 18 ரூபா 20 ரூபா காட்டுச்சு. இருந்தாலும் அவர் ஒரு 20 ரூபா எனக்கு ஒரு டிப்ஸு கொடுத்தாரு. ஓகேங்களா. அந்த 20 ரூபா டிப்ஸு கொடுக்கும்போது அதுக்கப்புறம் திரும்பி விஐடி ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க. அதுக்கப்புறம் காட்பாடி ஜங்ஷன் பிக்கப் பண்ணி விஐடி ட்ராப் பண்ணேன். அது ஒரு 27 ரூபா 30 ரூபா சம்திங். ஓகேங்களா. அது ஒரு 30 ரூபா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேராக ஒரு அவங்கள ட்ராப் பண்ணிட்டு திரும்பி ஒரு இது புதுசாக கால்லாம் போகுது அப்படின்னு கஸ்டமர் கால் பண்ணால் காட்பாடி ஜங்ஷன் பிக்கப் பண்ணி நம்ம மெடிக்கல் காலேஜ் அந்த ட்ராப்பு. அப்புறம் பார்த்தா கேரளா ஸ்டூடெண்ட்டு. ஓகேங்களா. அவங்க ட்ரெயினில் இங்கே வந்திருக்காங்க. லேடிஸு காலேஜ் ஸ்டூடெண்ட் போகிறது. ஓகேங்களா. அவங்க எப்படி சொல்கிறது, இறங்கி அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி ரேபிடோ புக் பண்ணியிருக்காங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்னாங்க. இந்த மேடம் தான் வந்துட்டுருக்கேன், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் போய் பிக்கப் பண்ணிட்டு ஓடிபிலாம் போட்டு கிளம்பி போய் மெடிக்கல் காலேஜ் இறக்கி விட்றேன். இந்த மாதிரி மேலே கை வச்சு யாருமே இறங்க மாட்டாங்க. அவங்க இறங்கினோடனே அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா. ஏன் சொல்கிறேன்னா புதுசாக ஒரு அனுபவம். ஓகேங்களா. அப்புறம் தேங்க்ஸுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அமௌண்ட் போட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பி எதுவும் ட்ரிப் அடிக்கலை. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சிஎம்சி மெயின் கேட்டில் ட்ராப் வெயிட் பண்ணியிருந்தேன் ஒரு அண்ணாக்கிட்ட பேசிக்கிட்டு. அப்புறம் திடீர்னு ஒரு ட்ரிப் அடிச்சிச்சு 40 ரூபா. எங்கடான்னு பார்த்தா நான் அப்புறம் சைதாப்பேட்டை பிக்கப் பண்ணி பாகாயன் ட்ராப். அதான் சிஎம்சி மெயின் கேட்டில் அந்த பக்கம் சுற்றின்னு மெயின் கேட் அந்த காமராஜர் சிலையாண்ட பிக்கப் பண்ணி பாகாயன் ட்ராப்பு 40 ரூபா வந்துச்சு. டோட்டலாக இன்றைக்கி வருமானம் 5 ட்ரிப்பு தான் ஓட்டினேன். 3:30 மணிலேருந்து லாகின் பண்ணி. இப்போ மணி என்ன ஆகுதுன்னா 2:45 ஆகுது. இப்போ தான் தூங்கி ஏஞ்சேன். ஓகேங்களா. செம்ம டயர்டு, கண்ணெலாம் வேறு எரியுது. அதான் தூங்கி ஏஞ்சிட்டு குளிச்சுட்டு துணி துவைச்சிட்டு குளிச்சுட்டு ஓகேங்களா. ஒன்றும் சாப்பிடல, இப்போ தான் சாப்பிட போகிறேன். ஓகேங்களா. 40 ரூபா ஓட்டணும் பார்த்திங்களா. மொத்தம் 5 ட்ரிப் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 220 ரூபா சம்பாதிச்சதில் அண்ணனுக்கு ஒரு 15 ரூபா டிப்ஸாக கொடுத்துட்டேன். ஓகேங்களா. ஹெல்ப் பண்ணது ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டேன். மீதி நம்மக்கிட்ட எவ்வளோதுன்னா 27 ரூபா அவருக்கு போயிடுச்சு. ஓகேங்களா. மீதி 220 ரூபாயில் 27 ரூபா போயிடுச்சு. 30 ரூபா போயிடுச்சுன்னு வச்சிங்களேன். மீதி 110 ஒரு 70. ஓகேங்களா. 180. ஓகேங்களா. 180 அதில் ஒரு 30. ஓகேங்களா. 180 ரூபா இருக்குது பேலன்ஸ். இப்போ யாருக்குன்னா ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டோன்னா மீதி 100 ரூபா. நம்மளுக்கு 50 ரூபா பெட்ரோலு, நம்மளுக்கு 50 ரூபா சாப்பாடு செலவு. ஓகேங்களா. இந்த மாதிரி பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஓகேங்களா. நேற்று அந்த டிரைவர் என்ன எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா வண்டியில் அவர் கொஞ்சம் பெட்ரோல் வேலை செலவு பண்ணிட்டார். அதனால் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. கொஞ்சம் பெட்ரோல் செலவு பண்ணிட்டார். அதுலேயே வேறு வீட்டில் ஃபைட்டு வேறு, செம்ம சண்டை வேறு வீட்டில். என்னத்துக்கு தான் சண்டை போடணும்னு தெரியல, அம்மாவும் அப்பாவும். ஓகேங்களா. ஐயோ பெரிய ரோதனை. காலையில் நம்ம வீட்டில் கொடுத்தா நிம்மதியாக இருக்க முடியல. பெரிய சண்டை வேறு. எங்கள் அப்பா வேறு ஓரப்பட்ட சவுண்டை வச்சுன்னு டிவி பார்த்துக்கணும். தூங்கணும் மாதிரி தான் இன்றைக்கி அப்படின்னு நினச்சி தூங்கவே இல்லை சரியா. ஓகேங்களா. இன்றைக்கி டியூட்டி அடிக்கலை. இப்போ கொஞ்சம் நேரம் ரேபிட்டை ஓட்டி கொஞ்சம் இல்லாதவங்க கொஞ்சம் உதவி பண்ணலான்ற நான் சொல்கிறேன். இதெல்லாம் தேவையிடாமல் தானே என்ன பண்ணுறதுங்க. அந்த ஹெல்ப்பிங் வீடியோ போட்டு ஒரு ரீச்சும் இல்லை. பரவாயில்ல, இன்றைக்கி நான் ஒரு நாள் மட்டும் இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம்.
ஓகே, see you the next video. ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரிப்பு இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 2:55 ரவிட ஓட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆட்டோக்காரங்களாம் வந்து இடையில் வந்து சத்தோச்சேரி இந்த காட்பாடியெல்லாம் நைட்டில் பிடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒரு அண்ணா வந்து நேற்று வரும்போது சொல்லின்னு வந்தார், என்னப்பா யாரும் ஆட்டோக்கார பிடிக்கிறது இல்லையா? இல்லைங்க, யாரும் பிடிக்கிறது இல்லை. ஓகேங்களா, நான் வந்து பார்ட் டைமாக தான் செய்கிறேன், இது ஃபுல் டைமாக பண்ணல. ஓகேங்களா, டியூட்டி இல்லாதம்போது ஓட்டுறேன், டியூட்டி இருக்கும்போது போயிடுறது. ஓகேங்களா, ஓகே பாய்.